Good afternoon, students. Now 11th Botany, Chapter 2, Plant Kingdom. In this video, we are going to discuss algae. Okay. In your previous videos, we are discussed about introductions and general characters of algae. Okay. Now, what is the reproductions of algae and its types? Okay. Now, in this video, we are discussed algal reproduction. Generally, in algae, there are the three types of reproductions or takes place. Number 1, vegetative reproduction, udalina perugam. Number 2, asexual reproduction. And number 3, sexual reproduction. There are the three types of reproductions or takes place in algae. Now, we are going to discuss it one by one. So, now, vegetative methods of reproduction. So, what is vegetative methods? The reproduction are expressed through its body like structures அப்படினு சொல்றோம். அதாவது அதனுடைய உடல பண்புகள் மூலமாக நடைபெறக்கூடிய reproductions தான் vegetative methods of reproduction சொல்றோம். So, it is divided into several types. So, now we are discussing one by one. Okay, number 1, fission. It is a characteristic features of mitotic divisions அப்படினு சொல்றது. ஓகே, அதாவது fission அப்படின்றது என்னன்னா ஒரு it is takes place in single cell organisms. அதாவது ஒரு செல்லானது ரெண்டு செல்லாக பிரியுது. ஒரு செல் divided into two cells. ஒரு செல் again divided into two cells are called fission. இரண்டாக பிரியுது. அப்ப ஃபைனலா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரியுது. இதுதான் fission. So, these types of reproduction are takes place in Chlamydomonas. Chlamydomonas example வந்து Chlamydomonas. இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா the cells are mitotic divides mitotically. அப்போ மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செல்லு மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் என்னது, ஒரு செல்லு டிவைட் ஆகுது, ஒரு செல்லு ரெண்டாகும். அந்த எனி ஒன் அண்ட் ஃபர்தர் அந்த நெக்ஸ்ட் ஒன் டிவைட் இன்ட்டு டூ அண்ட் தென் அனதர் ஒன் டிவைட் இன்ட்டு டூ, இது மாதிரி ரெண்டாக பெரியது தான் இந்த ஃபிஷன் அப்படின்னு சொல்லி Chlamydomonas செல் டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் another type of reproduction, vegetative methods, fragmentation. These type of methods are takes place through fragments. அதாவது அந்த உடல பண்புகள் துண்டாதல் முறையில் ஏற்படும்போது, துண்டாதல் முறை அது துண்டங்கள் அப்படின்னு சொல்கிறது, துண்டாகும்போது அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈச் ஒன் இஸ் கிவிங் ஏ யங் ஒன் அப்படின்னு சொல்லுது. அப்போ உடல பண்புகள் வந்து இது ஃப்ளாமெண்ட்ஸ்னு வச்சிங்களேன், இது பிரேக் டவுன் ஆகி துண்டாகி போச்சு, இது வந்து மறுபடியும் அகைன் டு ப்ரொடியூஸ் நியூ ஆர்கானிசம்னு சொல்கிறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். இட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இலோத்ரிக்ஸ். இது எதில் சார் நடக்குது அப்படின்னாக்கா இலோத்ரிக்ஸ் அப்படின்ற ஆர்கானிஸில் நடக்குதுன்னு சொல்லி. இது வெரி காமன் இன் அவர் அரௌண்ட் டஸ்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அவர் சரௌண்டிங்கில் வந்து முருங்கை மரம் அண்ட் டெஸ்பிசியா பாப்புலியா, சுகர் கேன் லைக் தட், இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஈவன் சம் ஃப்ளவர்ஸ் லைக் ஐபிஸ்கஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ். தட் மீன்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாடுதல் முறையில் கட் பண்ணி வைக்கும்போது பதியம் போடுதல் சொல்லுங்க, அதுமாரி மெத்தடில் வரும், அது அந்த மெத்தட்னு சொல்லுது. த நெக்ஸ்ட்டு பட்டிங். தீஸ் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ லேட்டர் பட் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பக்கவாட்டு மொட்டுக்கள் மூலியமாக அது ஏற்படும்போது அது பட்டு அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் புரோட்டோசிஃபோன் அப்படின்னு சொல்கிறது, அதில் வந்து இது நடக்குதுன்னு சொல்கிறோம், பட்டிங் அடிஷ்னல் மொட்டுகள். அதுக்கப்புறம் புல்பில்ஸ், ஸ்மால் வெஜ் ஷேப்டு அப்பண்டேஜஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த பாடி அப்படின்னு சொல்கிறது. அப்போ இடையில ஏற்படும் வெஜ்ஜின்னு ஆப்புன்னு சொல்கிறது, அதில் இடையில ஏற்படும் போது அது துண்டாகிட்டு மறுபடியும் இன்னொரு அந்த ஈச் ஒன் இஸ் கிவிங் ஏ யங் ஒன் அப்படின்னு சொல்கிறது. அது எக்ஸாம்பிள் ஃபேசிலேரியா அதில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏக்கனைட்ஸ், இட் இஸ் எ திக் வால்டு ஸ்போர். It is a thick walled spore. It is involved in the perinations and germinates. Perination it's living a long years னு சொல்றது. Perination பல்லாண்டு வாழக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்றது. It's a aconite, a thick walled spore. Unexpectedly the spore, when the spores are present in any one body, it is waiting perinations condition சொல்லுவாங்க. அதாவது பல ஆண்டுகளுக்கு உயிரோடவே இருக்கும். whenever to return the favorable condition it can able to germinate and giving young one சொல்கிறது. அப்போ அதுதான் ஏக்கனைட்ஸ் thick walled spore and perinations and germinates the favorable conditions. Example Pythophora. Next one, tubers. It's a tubers found in the rhizoids. Rhizoids is a root like structures, the வேரோட அமைப்பு. One more information to you,
I cannot able to draw the diagram on the board. If you have whenever you watching the class, you should watch along with your textbook. Okay, thank you. So the tubers found in rhizoids and lower nodes, which means node na அதாவது கணுவிடை பகுதின்னு சொல்கிறது. இந்த மிட்ஸ் பிட்வீன் த டூ இன்டர்நோடு, பட் தட் இஸ் கால்டு நோடு, கணு அது இல்லையா, அதில் இருக்கிறது. இப்போ எங்கே சார் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேரா அதில்னு சொல்கிறோம். அதாவது மொட்டு கிழங்குகள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ எங்கே சார் இருக்கும்? இட் இஸ் ஃபவுண்ட் இன் ரைசைட்ஸ் அண்டு லோவர் நோட்ஸ் அப்படின்றாங்க. அங்கேருந்து இது மூலிமா இது வந்து இன்னொரு புதிய தாவரத்தை வந்து உருவாக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் செவரல் டிவிஷன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். நான் வெஜிடேட்டிவ்னு எழுதுனா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஓகே, சரி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதாவது பாலிலா இனப்பெருக்கம். இது உடல் இனப்பெருக்கம். இது ஏசெக்ஷுவல்னா பாலிலா இனப்பெருக்கம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் விச் மீன்ஸ் பால் இனப்பெருக்கம் த்ரூ த கேமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் takes place by several kinds of spores. Number one, the first one is zoospores. Zoospores, motile spores. Zoospores or motile spore அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிள் இலோத்ரிக்ஸு அண்டு ஊடோகோனியம். ஜூஸ்போர்ஸ், motile spores, example இலோத்ரிக்ஸ் அண்டு ஊடோகோனியம். அண்ட் ஏபிலோனோஸ்போர், thin-walled non-motile spores அப்படின்னு சொல்லி. இது இஸ் a thin-walled non-motile spore. எக்ஸாம்பிள் வேகீரியல் அப்படி நடக்குது. The next another one is autospore. It is a similar to parent cells. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, it is similar to parent cells, பெற்றோரை ஒத்து காணப்படும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் குளோரெல்லாவில் வந்து இந்த மாதிரி ஸ்போர் இருக்குன்னு சொல்கிறாங்க. The next hypnospores. It is a thick-walled ஏபிலோனோஸ்போர். இது வந்து நம்ம ஏற்கனவே ஏபிலோனோஸ்போர்னா பார்த்தா இட் இஸ் thin-walled spores அப்படின்னு சொல்கிறோம். thin-walled motiles, non-motile spore அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஹைப்னோஸ்போர்ன்றது thick-walled ஏபிலோனோஸ்போர். எக்ஸாம்பிள் கிளைமேடமோனாஸ் நிவாலிஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு tetraspores. Tetra which means 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிப்ளாய்டு கண்டிஷன்ஸ். டிப்ளாய்டுனா அது ஒருமையத்தன்மை, இருமையத்தன்மை அப்படின்னு சொல்லியா அப்படி சொல்ல. டெட்ராஸ்போர்ஸ், த டிப்ளாய்டு தாலஸ் ஆஃப் பாலிசைஃபோனியா த ப்ரொடியூசஸ் ஹாப்ளாய்டு ஸ்போர் ஆஃப்டர் மியாசிஸ். அப்போ குண்டல் பகுப்பு உட்படும் பொழுது அந்த டிப்ளாய்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் டிவைட் ஆகிட்டு என்ன ஹாப்ளாய்டு ஸ்போர் வந்து கொடுக்குதுன்றது தான் இந்த டெட்ராஸ்போர்ஸ். ஸோ தீஸ் ஆர் கால்டு செவரல் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆல்கை. The third one is sexual types of reproduction. Okay, so there are the 3 types of reproductions or takes place in sexual methods. Number 1, isogamy. Number 2, anisogamy. Number 3, oogamy. What do you mean by isogamy and what do you mean by anisogamy and what do you mean by oogamy? Okay, so what isogamy, the fusion of 2 gametes. They may be morphologically and physiologically similar gametes அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஐசோகமி, அப்போ இந்த ஐசோகமி, அனைசோகமி, ஊகமியில் ஈடுபடக்கூடிய அந்த ஃபியூஷன் ஆகக்கூடிய அந்த கேமிட்ஸ் எப்படி சார் இருக்குன்னாக்கா, மார்ஃபாலஜிக்கலி அதனுடைய புறத்தோற்ற அமைப்புலையும் அதனுடைய ஃபிசியாலஜிக்கல் செயல் ரீதியாகவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் இலோத்ரிக்ஸ். Number 2, anisogamy, the fusion of either morphologically or physiologically dissimilar gametes. Example pentorrhina. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அனைசோகமி அப்படின்றது இந்த ஃபியூஷன் ஆஃப் எய்தர் மார்ஃபாலஜி, ஏதாவது ஒன்று மார்ஃபாலஜிக்கலாக சிமிலராக இருக்கலாம் அல்லது ஃபிசியாலஜிக்கலாக டிசிமிலர், ஏதாவது ஒரு பண்பில் வந்து வேறுபட்டு தன்மை இருக்கக்கூடிய 2 கேமெட்டுகள் வந்து ஃபியூஸ் ஆனால் அது வந்து அனைசோகமி அப்படின்னு சொல்கிறாங்க. Next one is oogamy. Both gametes are morphologically and physiologically dissimilar. இதில் ஏதாவது ஒன்று தான் இது வேறுபட்ட தன்மை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஊகமின்றது இது என்ன தான், போத் மார்ஃபாலஜிக்கலி அண்டு ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர் கேமெட்ஸ். எக்ஸாம்பிள் சார்காசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஃபியூஷன் ஆகக்கூடிய கேமெட்ஸில் ஏதாவது ஒன்று மார்ஃபாலஜிக்கலாகவோ சரி அல்லது ஃபிசியாலஜிக்கலாகவோ சரி இருந்ததுன்னா அது அனைசோகமின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே டிசிமிலர் இருந்ததுன்னா அது ஊகேமின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சிமிலர் இருந்ததுன்னா அது ஐசோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோ அப்படின்னா ஒத்த, ஓகே. அனேசோ அப்படின்னா எய்தர் ஒன் டிஃப்ரென்ஷியேட்டட். ஊகேமின்றது போத் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எ வெரி ஷார்ட் டேர்ம்
remembering. Okay. Next, here the life cycle shows the distinct alternation of generation as usual followed by other plants. எப்படி மற்ற தாவரங்கள் நடக்குதோ அதுதான் இந்த இதுலேயும் நடக்குதுன்னு சொல்லுது. So based on the reproduction, the reproductive is a biological process. It takes part in very important role in the கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே. அப்போ ஆல்கே வகைப்படுத்துதலில் இந்த ரீப்ரொடக்ஷன் ஒரு டைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன் டைப் வந்து இதில் நடக்குதுன்றதை பேஸ் பண்ணி ஒரு இந்த வகைப்பாட்டில் இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலி இன் ஆல்கே தெர் ஆர் த 3 types ஆஃப் reproduction ஆர் டேக்ஸ் பிளேஸ். நம்பர் 1 வெஜிடேட்டிவ் reproduction, asexual reproduction and sexual methods of reproduction. Understand? Okay, once again remind you, vegetative means the without fusion of gametes and without fusion of any other asexual spores. எதுவுமே இல்லாமல் அந்த these types of reproduction are takes place through the that means is thallus like study. அதனுடைய thallus-ல நடைபெறக்கூடிய சேஞ்சஸ், அது ஃபியூஷனாக இருக்கலாம், ஃப்ராக்மெண்டேஷனாக இருக்கலாம், பட்டிங்கு, புல்பில்ஸ், ஏக்கனைட்ஸ் அண்ட் tubers in the many. The next asexual spores, this is a very common to you. I think you can well known about these types of tissues in your 10th standard. The plant reproduction in biological partல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படிச்சிருக்கலாம். அதே தான் அதில் வர எக்ஸாம்பிள். Then sexual methods of reproduction, 3 types: isogamy, anisogamy and oogamy. These 3 are very 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 important to short answer questions and also one more questions. Okay students, if you have any doubt, after visit the video, after see the video, you have to take your textbook and go through once again along with the diagram. அந்த diagram வச்சு நீங்கள் அதை go through பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். So if you any other informations we will discuss in your next class. Okay, thank you.